இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான முருங்கைக்காய் மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். மட்டனில் முருங்கைக்காவான்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அவரைக்காய் போடலாம், பீன்ஸ் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்கிழங்கு போடலாம். இந்த மாதிரி எந்த காய் போட்டு வேணால் நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்காய் மட்டன் குழம்புக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, ஏலக்காய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, அப்புறம் ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு, பட்டை, ஏலக்காய் 3 போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ மஞ்சள்தூள் போட்டு கலந்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி, புதினா போட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாம் சேர்த்து சுருள வதக்கியாச்சுங்க. இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் அந்த மட்டன் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் இந்த பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கும். அதாவது மட்டனோட கவுச்சி வாசனை அடிக்காமல் இருக்கும். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் கலந்து விட்டு. இப்போ நம்ம மட்டன் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி, இங்கே பாருங்கள், அரிசி கழுவுன தண்ணி 2வது தண்ணிங்க. இதுதான் இதில் ஊற்றி வேக வைக்க போகிறேன். இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கலாங்க. அவங்கவுங்க குக்கரில் எவ்வளோ விசில் விடணுமோ அந்த விசில் விட்டு மட்டனை வேக வச்சுக்கோங்க. ஆனால் என் குக்கருக்கு நான் 10 விசில் விடுவேங்க. நம்ம மட்டன் வேகிறதுக்குள்ளார நம்ம அரைக்கிறதுக்கு வேண்டியது எடுத்துக்கலாங்க. தேங்காய், சோம்பு, பட்டை இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதெல்லாம் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேங்க. இதுலேயே காரம் இருக்குது. இது வீட்டில் அரைச்சது. ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள்,
தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கலந்தாச்சுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா போட்டோம் இல்லையா, அதனோட பச்சை வாசனை போகணும். அப்புறம் நம்ம முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இப்போ நம்ம மட்டன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்து விட்டு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.